This is Pastor Conrad DeFries with our Bible study today. இது கான்ராட். நான் தேவனுடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The title is Giving Voice to God's Word Part 2. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல் என்பதின் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். The Bible tells us that the Word of God is full of the power of God. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்ல. And so we are trying to understand how do we activate that power that is in the Word of God. அப்ப அந்த வல்லமையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை நான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். In the book of Romans chapter 10 in verse 8 ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், it tells us the word is near to us even in our heart and in our mouth. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி. When it's talking about the Word of God, it is talking about Jesus, the Word of God. இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு போதிக்கிறது. It says, shall we bring him down from heaven again? அங்கே சொல்லப்படுகிறது, அவரை மறுபடியும் வானத்திலிருந்து கீழே கொண்டு வரலாமா? Or shall we bring him from the deep where he was in hell and come up again? அவர் ஆழத்திலே அல்லது அவர் பாதாளத்திற்கு கடந்து போனாரே அங்கே இருந்து அவரை கொண்டு வரலாமா? It says, no, the Word of God is near to us in our heart and in our mouth. ஆனால் சொல்லப்படுகிறது, இல்லை, அங்கிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். The way we activate the power of the Word of God is believing it and speaking it. அந்த தேவ வார்த்தையை நாம் கிரியையிலே கொண்டு அல்லது அதனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை நம்ப வேண்டும், அதை பேச வேண்டும். The Lord has said to us, my people are not missing it so much in the believing. வேதம் விதமாய் சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் நம்புகிறதிலே அவர்களுக்கு குறைவில்லை. But my people are missing it because they are not saying the Word of God enough. ஆனால் அவர்கள் எதிலே அந்த வார்த்தையின் வல்லமையை இழந்து போகிறார்கள் என்றால் அந்த வார்த்தைகளை பேசாததினாலே. In the book of Proverbs chapter 18 and verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், it says, death and life are in the power of the tongue. அங்கே சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. God has put the authority for you and I to speak the Word of God. தேவன் வார்த்தையை பேசக்கூடிய அதிகாரத்தை நம் நாவிலே வைத்திருக்கிறார். In the book of Hebrews chapter 3 and verse 1, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், it says Jesus is the high priest of our confession. அங்கே சொல்லப்படுகிறது, நாம் அறிக்கை செய்கிறதிலே இயேசு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லி. It does not say he is the high priest of what we think or what we believe. நாம் எதை நம்புகிறோமோ அதின் அவர் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படவில்லை. He is the high priest of what we say.
அவர் எதிலே அவர் பிரதான ஆசாரியர் என்றால் அங்கே சொல்லப்பட அறிக்கை பண்ணுகிறதில் என்று பார்க்கிறோம். It is important that we get our saying in agreement with what we believe. நாம் எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் பேச வேண்டும். Abraham believed God and it was counted to him for righteousness. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நன்மையாய் எண்ணப்பட்டது, நீதியாய் எண்ணப்பட்டது. He was believing God, but he was speaking and saying different from the word of God. அவன் தேவனை விசுவாசித்தான், ஆனால் விசுவாசித்தபடி அவன் பேசாமல் வேறு காரியங்களை பேசுகிறவனாய் இருந்தான். For 24 years Abraham believed, but he did not receive the promise. 24 வருடங்கள் ஆபிரகாம் அவன் விசுவாசித்தும் அவன் நம்பியும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாதவனாயிருந்தான். It was only when Abraham began to say what God said, then he received the promise. அந்த ஆபிரகாம் என்று சொல்லுகிறவன் தேவன் சொன்னதை அவன் சொன்னபொழுதுதான் வாக்குத்தத்தம் நிறைவாயிற்று. Words and what you say is very important. வார்த்தைகளும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் இருக்கிறது. Many times believers are speaking words of fear and doubt and do not realize what they're doing. அநேக நேரங்களில் விசுவாசிகள் கூட அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அதனால் என்ன நடக்க போகிறது என்று உணராமலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். The Bible tells us in the book of James, யாக்கோபு நிருபத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, that faith without actions is dead faith. கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்த விசுவாசமாய் இருக்கிறது என்று சொல்லி. If we are believing God's word, but we are speaking words of fear and doubt, it will make our faith become dead. அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்ம அதை விசுவாசித்ததை போல பேசாமல் இருப்போமே என்றால் நம்ம விசுவாசித்த விசுவாசம் அது செத்ததாய் இருக்கிறது. The devil wants to trick us to say things that are fearful and full of doubt. பிசாசானவன் நம்மளை எப்படி வஞ்சிக்கிறானே என்றால் பயத்திற்குரியவைகளையும் வேண்டாத காரியங்களையும் பேசும்படியாய் நம்மை தூண்டி விடுகிறான். When we look at the circumstances and the situations of life, we can speak words of fear and doubt. நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் பயத்திற்குரிய காரியங்களையும் அவிசுவாசமான வார்த்தைகளையும் பேசக்கூடும். But we must learn to make our words agree with what we believe. ஆனால் நாம் நம்புகிறதை ஏற்றுக்கொள்ள அல்லது நம்புகிறதோடு ஒருமனப்படத்தக்கதான வார்த்தைகளை பேச வேண்டும். In the book of Mark, chapter 11 and verse 23, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதிலே 22ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், he is talking to the believers, to the Christians. அங்கே அவர் விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு என்று அவர் சொல்லுகிற ஒரு போதனை. And he says, if you will say to the mountain, be removed, it will remove. அவர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும். Believe and don't doubt, and you will have what you say. நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேசினால் நீங்கள் சொன்னவாறு ஆகும். Many Christians are talking to God about the mountain. அநேகர் மலை போல இருக்கிற பிரச்சனையை குறித்து கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
But God wants you, the Christian, to talk to the mountain. ஆனால் அந்த மலையை குறித்து தேவனிடத்தில் பேசாமல் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். Many times we are waiting for God to do something and he's waiting for us to speak to the mountain. அநேக நேரங்களில் தேவன் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவன் நாம் பேச வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். God told Moses to quit crying unto God. தேவன் மோசேவை பார்த்து சொல்கிறார், என்கிட்ட நீ அழுகிறதை விட்டுவிடு. But to take the rod that was in his hand and stretch it over the water, and you divide the water, Moses. அப்ப அவர் சொல்லுகிற, மோசேவே நீ உன் கரத்தில் இருக்கிற கோலை சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டி நீ கடலை பிளந்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Moses did not have the power to do it, but he had the authority to do it. மோசேவுக்கு கடலை பிளக்கிற வல்லமை இல்லை, ஆனால் கடலை பிளந்து போக செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. When Moses stretched the rod and commanded the waters to divide, then God brought the power. பாருங்க, அந்த சமுத்திரம் இரண்டாய் பிளக்க அவன் கொம்பை நீட்டின பொழுது, அவன் கிரியை செய்த பொழுது தேவ வல்லமை அந்த சமுத்திரத்தின் மேல் இறங்கி இரண்டாய் பிளந்தது. Jesus said, "The works that I do shall you do also." இயேசு விதமாய் சொன்னார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். Jesus did not talk to God about the storm, but he talked to the storm. இயேசு அந்த புயல் வந்தபொழுது தேவனிடத்திலே புயலை குறித்து பேசாமல் புயலிடத்திலே இயேசு பேசினார். Every believer, when you're born again, you are given the power of attorney to use the name of Jesus. இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்த நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. He said, "In my name you will cast out devils." இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். In my name you will heal the sick. என் நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்குவீர்கள். You as a believer have the power of attorney to speak to the mountain in the name of Jesus. அப்போ உங்களுக்கு மலையை பார்த்து பேசக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறது. You do not have the power, but you have the authority to use the name of Jesus. உங்களுக்கு வல்லமை இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. Christians are not missing it so much in what they believe, but we're missing it in what we're saying. அப்போ கிறிஸ்தவர்கள் அவர்கள் விட்டு போயிருக்கிற காரியம் நம்புகிறதிலே இல்லை, பேசுகிறதிலே அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். When we speak words of fear and doubt, then we stop our faith from working. நம்ம பயம் உள்ளவர்களாய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது விசுவாசம் செயல்பட வேண்டிய கிரியைகளை வல்லமைகளை நாம் தடுத்து நிறுத்துகிறோம். In Hebrews chapter 4 and verse 12, எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, "The word of God is alive and full of power." அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது. It is not up to God, but it is up to us to activate the power that is in the word. தேவன் அல்ல, நீங்கள் தான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு வர வேண்டும்.
In the book of Luke, chapter 10 and verse 19, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், it says, I give you power over all the power of the enemy. அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்கு சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். The word power in that scripture means I give you authority over the enemy. அங்கே சத்துருனுடைய சகல வல்லமைகளின் மேல் என்று சொல்லும்போது சகல வல்லமைகளின் மேல் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The very day that you receive Jesus as your Savior, you receive the power of attorney. அப்ப எப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரமும் உங்களுக்கு இருக்கிறது. I know about stories of people in the US that were living very poor in their house. எனக்கு அமெரிக்கால அநேகர் தெரியும், அவர்கள் மிகவும் ஏழ்மையிலே அமெரிக்கா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They did not know that under their house in the ground there was a lot of gold. அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டின் ஆழத்திலே நிறைய தங்கங்கள் இருக்கிறது. Someone else bought the house and found there was much gold in the ground. அவங்க ஏழ்மையில கஷ்டப்பட்ட அந்த வீட்டை வேற ஒருவர் வாங்கி அதற்குள் இருக்கிற தங்க பொக்கிஷங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Many Christians today love God, but they don't understand the power of the authority God has given them. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அந்த அதிகாரத்தில் இருக்கிற வல்லமையை இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை. The Bible says we have this treasure in an earthen vessel. அங்கே சொல்லப்படுகிறது, இந்த புதையல் இந்த மண்ணான சரீரத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். It says, greater is he that is in you than he that is in the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. Many Christians are crying to God to do something about the problem. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்திலே அழுகுறாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும் என்று சொல்லி. But God is saying, I have given you authority, you speak to the mountain. ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க என்று சொல்லுகிறார். In the book of John, chapter 14 and verse 13, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Jesus said, whatever you ask in my name, I will give it you. அங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். The word ask there in the Greek means to demand in the name of Jesus. அங்கே கேளுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் என்னவென்றால், நீங்க டிமாண்ட் பண்ணுங்க என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. Peter and John at Gate Beautiful said to the man, in the name of Jesus, rise and walk. பாருங்க, அந்த அழகான வாசல் அண்டையிலே பேதுருவும் யோவானும் அந்த முடவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். You as a believer have the authority to speak in the name of Jesus. விசுவாசிகளாகிய உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Don't just beg and cry to God to do something about the mountain. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற மலை மாற்றப்பட தேவனிடத்திலே நீங்க கெஞ்சி அழ வேண்டிய அவசியம் இல்லை. He says, I give you authority,
you speak to the mountain in the name of Jesus. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் மலையை பார்த்து பேசுங்கள். In the book of Job, chapter 22 and verse 28, யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், it says, you will decide and decree a thing. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் என்று வாசிக்கிறோம். And then it will be established unto you. அது உனக்கு நிலவரப்படும் என்று வாசிக்கிறோம். And the light of God's favor will show you what to do, it says. உம்முடைய பாதைகளிலே தேவனுடைய இரக்கத்தின் வெளிச்சம் பிரகாசிக்க அப்பொழுதுதான் ஆரம்பிக்கும். In the book of Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், it says, be renewed, have a new way of thinking is what will give you the victory. நீ அங்கு சொல்லப்படுகிறது, மறுரூபமாவுங்கள், உங்களுடைய சிந்தனை ரூபம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. You will be transformed by changing your way of thinking. நீங்கள் உங்களுடைய யோசனை மாறும்போது புதிதாக்கப்படுவீர்கள். Don't continue to beg God to do things, but learn your authority in the name of Jesus. தேவன் உங்களுக்கு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கெஞ்சாமல் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. We're going to be teaching much more to understand the authority that God has given to every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். Yes, it is for the preacher and the prophet and the apostle. இந்த போதனையானது உண்மையாக தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்களுக்குமான ஒரு போதனை. But this authority is also given to every Christian that has received Jesus as Savior. இது வெறும் இவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிற அதிகாரம். In the book of 2 Corinthians chapter 4 and verse 13, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, we have believed and therefore we speak. அங்கே சொல்லப்படுகிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று வாசிக்கிறோம். Abraham did not receive the promise until he began to speak what he believed. ஆபிரகாம் அவன் நம்பினதை பேசுகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே அற்புதத்தை காணாமலேயே இருந்தான். For many years he was believing, but he was not saying what God said. அவன் அநேக ஆண்டுகள் நம்பி இருந்தான், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை அவன் பேசாதவனாயிருந்தான். He was trying to perform the will of God by having a son named Ishmael. நாம் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை இஸ்மவேல் என்று சொல்லுகிறவன் மூலமாக நிறைவேற்றி விட்டேன் என்று எண்ணினான். Many Christians are trying to do the will of God, but they're trying in their own human ability to do it. அநேக தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எப்படி பிரியப்படுத்துகிறாங்க என்றால் அவங்களுடைய மாம்சீக பலத்தினால தான் பிரியப்படுத்துகிறாங்க. When you put the word of God in your mouth, then you activate the power that is in the word. தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் தேவ வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்கு முன்பதாய் செயல்பட ஆரம்பிக்கும். There is not a lack of power
in the Word of God. தேவனுடைய வார்த்தையிலே கொஞ்சமும் பலவீனமான வார்த்தைகள் இல்லை. In Psalms chapter 103 and verse 20, சங்கீதம் 103 சங்கீதம் அதிலே 20 வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, the angels hearken to the voice of God's word. நாம் பார்க்கிறோம் அதிலே தேவ தூதர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற சௌரியவான்களாகிய தேவ தூதர்கள் என்று வாசிக்கிறோம். The word of God is in the Bible and it is always the same every day. தேவனுடைய வார்த்தைகள் வேதாகமத்திலே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எப்படி பேசப்பட்டதோ அதே வல்லமை உள்ளதாய் என்றும் இருக்கிறது. And we are reading it and we are thinking about it. நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அதை யோசித்தும் பார்க்கிறோம். But we must begin saying and speaking what is in the Word of God. ஆனால் இனி வருகிற நாட்களிலே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். In the book of Joshua chapter 1 and verse 8, யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், Joshua he was now the leader to take them into the promised land. இப்பொழுது யோசுவா இவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஒரு தலைவனாய் இருக்கிறார். God is wanting you and I to take the blessings and benefits of the promised land today. இந்த நாளிலும் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் அதனுடைய நன்மைகளும் எடுத்துக்கொள்ளும்படியாய் தேவன் உங்களை அழைக்கிறார். God gave to Joshua the secret and the way to inherit the promised land. அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற ரகசியத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்தார். He told Joshua, do not let the word of God depart from your mouth. அவர் சொன்ன காரியம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். Do not speak words of doubt and fear. பயத்திற்குரிய வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை நீ பேச வேண்டாம். In the book of Numbers chapter 14 and verse 28, என்னாகமும் 14 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், many of the people of Israel were speaking negative words in the wilderness. அநேக ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் விசுவாசமற்ற வார்த்தைகள் பேச ஆரம்பித்தார்கள். They were saying, God has brought us out here to die in this wilderness. இந்த வனாந்தரத்திலே சாகும்படியாக தேவன் எங்களை கொண்டு வந்தார் என்று சொன்னார். And God told them, you will receive just what you are saying. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. Many of them died in the wilderness because that's what they were saying with their mouth. அநேகர் அந்த வனாந்தரத்திலே மரித்து போக காரணம் அந்த வார்த்தைகளை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். God told Joshua to meditate the word of God day and night. தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானம் பண்ணிக்கொண்டே இரு என்று சொல்லு. I have a little book that I study called Hebrew Honey. நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அது எபிரேய தேன் என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம். The word meditate means to mutter, to say in a low tone of voice. அப்போ தியானம் என்று சொல்லும்போது அதில் விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மௌனமாய் அந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லு. We are to put the word of God in our mouth and not speak words of doubt and fear. நம்ம தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், பயத்தையோ அவிசுவாசமான வார்த்தைகளையோ அல்ல.
I want you to pray this word out loud after me. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாய் சத்தமாய் நீங்கள் சொல்லுங்களேன். I believe Jesus Christ is the Son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and rose from the dead. அவர் எனக்காக சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். Right now, I receive him as my Savior. இந்த வேளையிலே அவரை என் இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I believe he forgives me right now of all my sin. அவர் என் எல்லா பாவங்களையும் மன்னித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again. இந்த ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நீங்க ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நீங்க மறுபிறப்பு அல்லது ரட்சிப்பு அடைந்திருக்கிறீர்கள். Do the best you can to find a good, strong church and learn more and more about the Word of God. நீங்களாகவே நல்ல ஒரு சபையை, சத்தியத்தை போதிக்கிற சபையை தேடி அங்கே இன்னும் அதிகமாய் சத்தியத்திலே வளர பிரயாசப்படுங்க. Amen. God loves you and we love you in Jesus' name. Amen. ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen.